வணக்கம் மக்களே! ஏபிஎல் ஆர்எஸ்லேருந்து ஆனந்தன். இந்த ஐடியா ஷேர்ஸ் பயங்கர பரபரப்பா போயிட்டுருக்கு. இந்த ஷேர இப்ப வாங்கலாமா? வேண்டாமா? ஏன்னா இந்தியாவிலேயே இது மார்க்கெட்ல இந்தியன் மார்க்கெட்ல வந்து இது 3வது பெரிய நெட்வொர்க்கா இருக்கு. ஆனா ரூ. 10க்கு கீழ கிடைக்குது. இத வாங்கலாமா? வேண்டாமா? எல்லாரும் பரபரப்பா இருக்கு. ஏன்னா எப்பயுமே லோ காஸ்ட் ஸ்டாக் மேல எப்பயுமே ஒரு சின்ன கண்ணு இருக்கும் எல்லாருக்கும். வந்தா வருது, போனா போதுன்ற மாரி. முதல்ல இந்த ஸ்டாக்க பத்தியான அடிப்படை விஷயங்கள புரிஞ்சுக்குவோம். ஏன் இந்த ஸ்டாக் இவ்வளோ கீழ இருக்கு? இவ்வளோ பெரிய நெட்வொர்க்கா இருந்தும் ஏன் கீழ இருக்கு? ஏன் மேல ஏறாம இருக்கு? இத முதல்ல பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு ஃபண்டமெண்டல் பார்ப்போம். அப்புறமா டெக்னிக்கலாவும் விஷயத்த பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட்டு கிரீன் கலர்ல போட்டது காரணமே இதோட பாசிட்டிவ்னஸ்க்காக தான் போட்டிருக்கேன். இப்போ வந்து 5G சர்வீஸ் வந்து அவங்க சில அ அ சிட்டீஸ்ல மட்டும் தான் குடுக்குறாங்க. இத இன்னும் நெறைய சிட்டீஸ்க்கு கொண்டு போணும்னு இப்ப பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இப்ப பிளான்ல இருக்கு. இது கம்பெனியோடது. 2வது கவர்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் என்னன்னா, இந்த ஜியோ, ஏர்டெல் 2ம் இந்த டியோ பாலி டாமினேஷன்ல இருக்கு இல்லையா? இத கண்ட்ரோல் பண்ணணும்னா, கவர்மெண்ட்டுக்கு இன்னொரு ஆள் உள்ள வரணும். அது பிஎஸ்என்எல்லா இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ஆனா, அது என்னமோ இன்னும் அண்டர் டெவலப்மென்ட்ல இருக்கு. ஸோ, வோடஃபோன் ஐடியாவ வந்து இதுக்காக பயன்படுத்தலாம். அது அப்படி கவர்மெண்ட் அதுக்கான முடிவு எடுத்தா, இந்த ஏஜிஆர் ரிலீஃப் குடுப்பாங்க. ஏஜிஆர் டெப்ட்லருந்து ரிலீஃப் கிடைக்கும். ஏஜிஆர்னா என்னன்றத இப்போ கொஞ்ச நேரத்தில பார்க்கலாம். அது கொஞ்சம் தனியா விளக்க வேண்டியிருக்கு. அடுத்து கம்பெனி வந்து அந்த கடன வந்து மறுசீராய்வு செய்யுது. ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணுது. அது பேங்கோட ஃபண்டிங் மூலமா ஒரு 25,000 கோடி கலெக்ட் பண்றதும், அப்புறம் ஈக்விட்டி ஷேர்ஸ குடுத்து, கன்வெர்ட்டிபிள் பாண்ட்ஸ் குடுத்து, அப்புறம் ஜிடிஆர் குடுத்து, இதெல்லாம் மூலமா இன்னொரு 20,000மும் திரட்டுறதுக்காக ஒரு பிளான் வச்சிருக்கு. இதோட அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, டெலிகாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதாவது ஆக்சுவலி அவங்க அத வந்து ரொம்ப அ இன்னும் சொல்லப்போனா நம்ம இந்தியால வந்து அவங்க தான் முன்னோடி. பிபிஎல் இருந்தது ஞாபகம் இருக்கும்னு நெனைக்கிறேன். பழைய நண்பர்களுக்கு. பழைய பழைய நண்பர்கள் இல்ல, பழைய ஆட்களுக்கு. பிபிஎல் வந்து நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சிருந்தாங்க. அதுவும் குறிப்பா வந்து கேரளா, அது தமிழ்நாடு பார்டரு. இங்க வந்து ரொம்ப நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்தியா ஃபுல்லா வந்து நல்லா வச்சிருந்தாங்க. அப்புறம் ஹட்ச் வந்துச்சு. அப்புறம் அந்த எஸ்டிடி எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த பிசினஸ வச்சுக்கிட்டு அத அ இதா வச்சு கொலட்ரலா குடுத்து இன்னொரு ரூ. 5,000 கோடி திரட்டுறதுக்காக ஒரு பிளான் இருக்கு. இதெல்லாம் இந்த கம்பெனி அடுத்து வளரப்போகுதுன்றதுக்கான ஒரு பாசிட்டிவான நோட்டு. இப்போ பாசிட்டிவ் இல்லாம, நெகட்டிவ் இல்லாம, பாசிட்டிவா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய விஷயங்கள பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஏஜிஆர். ஏஜிஆர்னா ஏஜிஆர்னா வேற ஒண்ணும் இல்லங்க. ஆ இப்ப இந்த ஸ்பெக்ட்ரம்லாம் கவர்மெண்ட் வந்து இவங்க ஏலம் எடுக்குறாங்க இல்லையா? எடுத்தா என்ன பிசினஸ் நடக்குதோ, அந்த பிசினஸ்ல ஒரு 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 பெர்சன்டேஜ் வந்து கவர்மெண்ட் குடுக்கணும். பிசினஸ்ல, ப்ராஃபிட்ல இல்ல. அதாவது அட்ஜஸ்ட்டு கிராஸ் ரெவென்யூன்னு பேரு. அ அந்த மாரி குடுக்கணும். இந்த கம்பெனி இப்போ கொஞ்சம் சமீபத்தில நஷ்டத்தில போறதுனால, இவங்க கவர்மெண்ட் குடுக்குற காச வந்து தள்ளிக்கிட்டே போனாங்க. இப்ப குடுக்காம இந்த நான் அப்புறமா கட்டுறேன், அப்புறமா கட்டுறேன்னு தள்ளிட்டே போனாங்க. அந்த பணம் இப்போ வந்து ரூ. 36,950 கோடி கவர்மெண்ட் குடுக்க வேண்டியது இருக்கு. ஒரு கட்டத்தில என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த கம்பெனி விஐ வோடாஃபோன் ஐடியா என்ன பண்ணிருச்சுன்னா, கோர்ட்டுக்கு போய் கைய கட்டி, "சாமி என்னால காசு குடுக்க முடியல. அ இத வந்து கவர்மெண்ட்ட சொல்லி தள்ளுபடி பண்ணுங்கன்னு" ரொம்ப நாளா விவாதம் ஓடிட்டு இருந்துச்சு. கோர்ட் என்ன பண்ணிருச்சு அப்டின்னா, கவர்மெண்ட்ட கூப்ட்டு, "எப்பா அவன் தான் ரொம்ப கஷ்டப்படுறான்ல. நீ வேணா உனக்கு ஏதாவது கடன் ஏதாவது தள்ளுபடி பண்ண முடியுமான்னு கொஞ்சம் யோசிச்சு சொல்லு" அப்டின்னு சொல்லி பால தூக்கி கவர்மெண்ட் பக்கம் போட்டு விட்டுருச்சு. இப்போ கவர்மெண்ட் வந்து தள்ளுபடி பண்ணலைன்னா மொத்தமா காலியாயிடும் கம்பெனி. ஒரு பெரிய நிறுவனம் மூடுறதுக்கான வழியாயிடும். இல்ல தள்ளுபடி பண்ணுனா என்ன பிரச்சனை ஆகும்னா, ஜியோவும், ஏர்டெலும் வந்து கவர்மெண்ட் சட்டைய பிடிச்சிரும். அப்ப நாங்கலாம் ரெகுலரா பணத்த கட்டிட்டு இருக்கோமே, அப்ப நாங்கலாம் என்ன ஏமாளிகளா? நீ அவனுக்கு மட்டும் தள்ளுபடி குடுக்குறீங்களா? அப்ப எனக்கும் குடுன்னு வந்து சண்டைய பிடிக்கும். இதனால கவர்மெண்ட்டுக்கு பெரிய வருவாய் இழப்பு ஏற்படும். அதனால இந்த இந்த விஷயத்த பொறுத்தவரைக்கும் கவர்மெண்ட் அவ்வளோ சீக்கிரம் முடிவு எடுக்காது. அதனால ஆ இது வந்து கொஞ்சம் டைம் எடுத்துட்டு இருக்கும். இந்த மாதிரி ஒருவேள கவர்மெண்ட் இதுக்கு தள்ளுபடின்னு குடுத்தா, அதாவது பார்ஷியலாவோ இல்ல ஃபுல்லாவோ குடுத்தால், இந்த ஸ்டாக் செம்மையா எகுரும். பயங்கரமா எகுரும். ஏன்னா பெரிய ரிலீஃப் அது. இது தவிர ஆ குடுக்க வேண்டிய பணத்துக்கு வந்து கவர்மெண்ட் வந்து இதோட ஸ்டாக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிருச்சு.
ஏற்கனவே எடுத்தாச்சு. ஒரு 49% ஸ்டாக்ஸ வந்து நீ காசு குடுக்குற வரைக்கும் நீ ஸ்டாக்ஸ வந்து என் பேர்ல எழுதி குட்றா அப்படின்னு சொல்லி எழுதி வாங்கிடுச்சு. இந்த நிலைமையில இந்த கம்பெனிய மூடவும் முடியாது, நடத்தவும் முடியாத சூழல் இருக்கப்போ, ஏதாவது ஒரு கம்பெனிக்கு இத 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 நீ வாங்கிக்கப்பா அப்படின்னு சொல்லி வாங்குறதுக்காக ஒரு வாய்ப்பு குடுக்கலாம். அல்லது பிஎஸ்என்எல் இல்ல எம்டிஎன்எல் இந்த மாதிரியான கவர்மெண்ட் கம்பெனிஸோட இத மெர்ஜ் பண்ணி விட்டுறலாம். இப்படி நடக்கும் பட்சத்தில் இதெல்லாம் நடந்தா, இந்த ஸ்டாக் வந்து பயங்கர நல்ல ரேட்டுக்கு போகும். சரிங்களா? இப்போ நெகட்டிவ் விஷயத்துக்கு வருவோம். சாரோட மார்க்கெட் கேபிட்டல் 1,00,000 கோடி. 1,07,000 கோடி சம்திங் இருந்தது. இன்னைக்கு 7% இறங்கியிருக்கு. அதனால 1,00,000 கோடின்னு வச்சுக்கங்களேன். ஆனா கடன் 2,00,000 கோடி ரூவா வச்சிருக்கான். இவனோட பிசிக்கல் அசெட் கேபிட்டல்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1,80,000 கோடி ரூவா சம்திங் இருக்கு. அதனால இப்பயும் வந்து நெகட்டிவ் புக் வேல்யூல தான் இருக்கு. அப்புறம் இந்த கம்பெனியோட இன்னொரு பெரிய விஷயம் என்ன, நெறைய சம்பளம் குடுத்து மாயிறாங்க. முடியல. ஸோ எஃபிஷியன்ட்டான ஒர்க்கர் இல்லைன்றது தான் பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம். இவ்வளோ பெரிய இந்தியால வெறும் 22 சிட்டியில மட்டும் தான் 5G சர்வீஸ் குடுத்துட்டு இருக்கான். இப்போ 5G சர்வீஸ அதிகப்படுத்தினா, இவன் ஸ்பெக்ட்ரம்க்கான ஏஜிஆர் வந்து இவன் நெறைய கட்டணும் கவர்மெண்ட்டுக்கு. ஏற்கனவே கடன்ல வச்சிருக்கான். இது ஒரு காரணம். ஒருவேள அங்க பணம் கட்ட முடியலன்னு சொல்லிட்டு, இவன் எக்ஸ்பேண்ட் பண்ணாம விட்டான்னா, பிசினஸ் வளராம போயிடும். இப்ப 2ம் கட்டாத நிலைமையில மாட்டிட்டு இருக்கு. அப்புறம் வருஷத்துக்கு 25,000 கோடி வட்டி கட்டுறதா ஒரு கணக்கு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ இதுக்கு எப்படி வட்டி கட்டுறான்னு தெரியல. அப்புறம் வந்து அதோட குரோத் ரேட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. 9-11% தான் குரோத் ரேட் இருக்கு. அதாவது நான் சொல்றது கன்சியூமர் அக்விசிஷன்ல. இதெல்லாம் வந்து இந்தியா மாதிரியான ஒரு பெரிய கண்ட்ரில வந்து இது வந்து ஒரு நல்ல வளர்ச்சி இல்ல. சரி, இதெல்லாம் வந்து இதுன்னா ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பாருங்க. ப்ரமோட்டர்ஸ் 2 பேர் ப்ரமோட்டர்ஸ். வோடஃபோனும், ஐடியாவும் ப்ரமோட்டர்ஸ். 25.5% தான் இருக்கு. வோடஃபோன் அப்ராக்ஸிமேட்லி ஒரு 16%, ஐடியா வந்து ஒரு 9% தான் வச்சிருக்காங்க. ரொம்ப லோவா தான் இருக்கு. இப்பயும் கவர்மெண்ட் முடிவு எடுக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, வோடஃபோன் கையில இருக்கிறதுனால இந்த சர்வீஸ் இப்ப குடுக்குற சலுகை வந்து வோடஃபோனுக்கும் போயிருமே அப்படின்றதுனால ஒருவேளை தள்ளி போட்டுட்டு இருக்கலாம். அடுத்து எஃப்ஐஎஸ் வந்து 6% வச்சிருக்கான். பெரிய நம்பருங்க அது. டிஐஎஸ் வந்து 4.75% வச்சிருக்கான். இதுவும் பெரிய நம்பர். அப்ப அவன்லாம் நம்பி தான் வச்சிருக்கான். ஆனா ஒவ்வொரு வளர்ச்சியும் போதும் டிஐஎஸ் வெயிட் பண்ணாலும் எஃப்ஐஎஸ் வந்து விப்பான். அதனால இது உடனே பெருசா மேல ஏறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. பப்ளிக் நம்மட்ட எவ்வளோ இருக்குன்னா 14.7% இருக்கு. கவர்மெண்ட் 49% வச்சிருக்கான். அதான் சொன்னேன் இல்லையா, அந்த கடனுக்காக இந்த ஈக்விட்டிய வந்து அவங்க வந்து பிளெட்ஜா எடுத்திருக்காங்க. எடுத்திருக்காங்கன்னா, அவங்களே வாங்கியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் கையில இருக்கு. டிஐஎஸ்ட்ட இருக்கு, எஃப்ஐஎஸ்ட்ட இருக்கு. இதெல்லாம் ஒரு லாங் டெர்ம் பேசிஸ்ல பார்க்குறப்போ ஒரு பாசிட்டிவான விஷயம். இப்போ ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம். என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, என்னென்னலாம் நடக்கலாம் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான இந்த கம்பெனிய பொறுத்தவரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஏஜிஆர் டெப்ட்ட வந்து இவங்க தள்ளுபடி பண்றாங்களா? இல்லையா? அதான். ஒருவேளை தள்ளுபடி பண்ணா செம ராலி இருக்கு. 2வது இந்த கம்பெனிய வேற ஏதாவது ஒரு கம்பெனிய அ அ டேக் ஓவர் பண்ணாலும் நல்லாருக்கும். ஒரு பேச்சுக்கு சொல்றேன். இந்த அதானி வந்து இன்னும் இந்த சைடுக்குள்ள தான் உள்ள வராம இருக்காரு. ஒருவேளை அவரு வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்தாரும் பெரிய விஷயம். இது சும்மா ஒரு சான்ஸ்க்கு தான் சொல்றேன். அவர் எடுக்க போறாரு, யாரும் பொருளை கிளப்பி விட்டுருவானாம். அப்புறம் இவங்களே வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் மாத்தி ஒரு மாதிரி விகரஸா ஏதாவது அவங்களோட இதில சேஞ்ச் பண்ணாங்கன்னா, வ லாபத்துக்கு கொண்டு வரலாம். ஆனா, அதுக்கு குறைஞ்சது ஒரு 3 வருஷமாவது ஆகும். அவங்க லாபம்ன்ற அதாவது நஷ்டத்துலருந்து வெளிய வர்றதுக்கு குறைஞ்சது ஒரு 3 வருஷமாவது ஆகும். அதே மாதிரி இன்னைக்கு இருக்க சூழல்ல அ இந்தியா மாதிரியான ஒரு வளர்ற நாட்ல வந்து, இன்னைக்கு இருக்க சூழல்ல ஏர்செல்ல கழட்டி விட்ட மாரி, இதையும் கழட்டி விட்டுலாம் போமாட்டாங்க. ஏன்னா, இவ்வளோ பெரிய நெட்வொர்க், இவ்வளோ பெரிய கன்சியூமர்ஸையும் வச்சிருக்கக்கூடிய, சப்ஸ்கிரைபர்ஸ வச்சிருக்கக்கூடிய ஒரு கம்பெனி வந்து, அப்படியே அசால்ட்டா நஷ்டத்தில போகட்டும் அப்படின்ட்டு திவாலாலாம் விடமாட்டாங்க. ஏதாவது ஒரு கம்பெனி வாங்குவாங்க. இது ஒரு கூடுதல் ஆறுதல். அப்புறம் எல்லாத்த விட முக்கியமான விஷயம், இந்த கவர்மெண்ட்டோட கையில இருக்க 49% ஸ்டாக் வந்து கவர்மெண்ட் அப்படியே அனாதையா விட்டுட்டு போயிட மாட்டாங்க. இவங்க கொஞ்சம் கிடுக்குப்பிடியான ஆளுக தான். நம்ம முகேஷ் அம்பானியவே சாரி அனில் அம்பானியவே சட்டைய பிடிச்சு எல்லாத்தையும் உருவிட்டு விட்டாளுக. அதனால இப்போ இவங்க கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய 49% அவ்வளோ சாதாரணமா விட மாட்டாங்க. இது இருக்கு.
ரொம்ப கடைசியா ஒண்ணு சொல்லணும்னா, இப்போ அக்குமுலேட் பண்ணா நல்ல லாபம் இருக்கு. ஆனா, இம்மீடியட்டா 6 மாசம், 1 வருஷம், 2 வருஷத்துல இல்ல. நீங்க குறைஞ்சது வந்து ஒரு 5லருந்து 10 வருஷம் ஹோல்ட் பண்ணீங்கன்னா, இது ஒரு பெரிய அ லாபம் குடுக்கும். அது எவ்வளோன்னு இப்ப சொல்றேன். டெக்னிக்கலா பார்த்தோம்னா, இப்போ ரூ. 11க்கு மேல நின்னுச்சுன்னா, ஒருவேள ரூ. 11க்கு மேல நின்னுச்சுன்னா, ஏன்னா ரூ. 10 78 காசோ என்னமோ ஒரு டார்கெட் இருக்கு. சமீபத்தில அது போகல. இந்த மாசம் போனது அது போகல. ஆனா கீழ ஒரு டார்கெட் வச்சிருக்காரு. 4.56 ரூ. 4.56 காசுன்னு ஒரு டார்கெட் கீழ வச்சிருக்காரு. அதனால அங்க ஒரு 2 பக்கமும் செக் வச்சிருக்காரு. ஒருவேளை 11க்கு மேல இருந்துச்சுன்னா, அதிகபட்சமா ரூ. 15 வரைக்கும் போகலாம். லாம் தான். சரிங்களா? சரி, இப்ப நான் எங்க சார் வாங்கட்டும்? அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரூ. 5க்கு கீழ ரூ. 4.56 அப்படின்னு டெக்னிக்கல் ரீசன் இருக்கு. ஒருவேளை அதுக்கு கீழ வந்தாலும் தாராளமா அக்குமுலேட் பண்ணலாம். ரிஸ்க் எடுக்கிற ஆளுக மட்டும் தான். அ ஷார்ட் டெர்ம்க்கு யாரும் வாங்கிராதீங்க. ஷார்ட் டெர்ம் மனசுல வச்சுக்கிட்டு, சார் நான் ஒரு 4.60 வாங்கிட்டு ரூ. 5.60 குடுக்கணும் சார். அப்படி நினைச்சு வாங்குறேன் அப்படிலாம் வாங்கிராதீங்க. ஸோ ரூ. 5க்கு கீழ அக்குமுலேட் பண்ணிட்டே இருக்கணும். குறைஞ்சது ஒரு 5லருந்து 10 வருஷம் வச்சிருந்தீங்கன்னா, இதோட ராலி வந்து ரூ. 175 வரைக்கும் போக சான்ஸ் இருக்கு. திரும்பவும் சொல்றேன். ரூ. 175 வரைக்கும் போக சான்ஸ் இருக்கு. ஆனா சமீபத்தில் இல்லை. சார் என்ன சார் இறங்குது நீங்க வாங்க சொன்னீங்க, இறங்கிடுச்சுன்னு வந்து யாரும் சட்டைய பிடிக்கக்கூடாது. சமீபத்தில இல்ல. குறைஞ்சது ஒரு 5 வருஷத்துக்கு மேல நீங்க ஹோல்ட் பண்ணணும். அப்படின்னா, அவ்வளோ பொறுமை இருந்துச்சுன்னா, நீங்க தாராளமா இத அக்குமுலேட் பண்ணலாம். வாங்கலாம்னு சொல்லல. அக்குமுலேட் அதுவும் இப்ப இல்ல. ரூ. 5க்கு கீழ வர்றப்ப மட்டும் வாங்குங்க. இப்போ அடுத்து மார்க்கெட் மேல போறப்ப இதுவும் கொஞ்சம் மேல போகலாம். இப்ப மார்க்கெட் ஆல் டைம் ஹை எல்லாம் உடைச்சு அடுத்த சில மாதங்கள்ல போனா, இன்னும் ஒரு 2, 3 மாசத்துல இது ரூ. 5க்கு கீழ வரலாம்னு எதிர்பார்க்கிறேன். மார்க்கெட் கரெக்ஷன் வரப்போ. அந்த டைம்ல நீங்க அக்குமுலேட் பண்ணலாம். இதே மாரி அடுத்து ஏதாவது ஒரு ஸ்டாக் எடுத்து கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணுவோம். இது மாரி சும்மா எல்லாரும் ஆளுக்கு ஒண்ணு சொல்லாம, நிஜமாவே அ ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஸ்டாக்ஸ பத்தி யாராவது கேளுங்க. ஒவ்வொன்னா மெதுவா பார்க்கலாம். அதுவரை நன்றி. வணக்கம் மக்களே!